திருவண்ணாமலை அருகே வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணிய சுவாமி தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த நெடுங்குணம் பாலாம்பிகை உடனாகிய தீர்க்கா ஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் 29ஆம் ஆண்டு பங்குனி உத்திர விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி காலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணமும் ஊஞ்சல் தாலாட்டும் அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் வீதியுலா வந்து பூமால் செட்டிக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு தெப்பம் வலம் நடைபெற்றது. இதில் நெடுங்குணம், சேத்துப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த இந்திரவனம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் கோவில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு விழா நடைபெற்றது. காலையில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சையம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு, வேலூர், ஆரணி, போலூர், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.